The Tanjavur Marathas of the Bhosle dynasty were the rulers of Tanjavur between the 17th and 19th century. The Marathas were known to have nurtured several art forms: the Tanjavur style of painting, oil painting, metal plate making, also the classical arts, theatre and literature. I came to know that there is still someone from the erstwhile royal family who's carrying forward the legacy of the Tanjavur style of painting. Sitting in a building that was built by Raja Sarfoji. Yes. Huh? Can you tell us a little bit about that? For me, I'm literally having goosebumps when I think about it. एक्चुअली ये बिल्डिंग बनले सरभोजी राजा थे 17th सेंचुरी में ये कर लेते हैं தஞ்சாவூர் ஓவியங்களை வந்து டெவலப் பண்ணது சரபோஜி ராஜா தான் 18th செஞ்சுரியில் வந்து பலகையில் போடணும் அதாவது உடன் பேஸ் போட்டு அதுக்கு வந்து ப்ரெஷர் ஸ்டோன்லாம் வச்சு பதிச்சு அதை ப்ரொமோட் பண்ணார் அவரோட ஃபோர் ஃபாதர்ஸ்லாம் அதை ஹேப்பியாக பண்ணியிருந்தாங்க இன்ஃபேக்ட் எங்கள் ஃபாதர் வந்து அதை ஹேப்பியாக பண்ணிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் நான் வந்து அந்த எங்கள் ஃபாதர்கிட்டேருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் டீச்சர் குப்புசாமி ராஜான்னு சொல்லி பேலஸ் ஆர்டிஸ்ட் ஒருத்தர் இருந்தார் அவர்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேங்க எல்லா கடவுள் சம்மந்த படமும் இருக்குது ராமர் பட்டாபிஷேகம் கஜலட்சுமி எல்லா கடவுள் சம்மந்த படமும் இருக்குது சரபோஜி ராஜா இல்லைன்னா இந்த ஓவியம் இல்லை தஞ்சாவூர் பெயிண்டிங் இல்லைன்னு சொல்லலாம் ஸோ நான் அவர் வழியில் வந்தேன்னா வந்து இந்த ஓவியக்கலை அழிந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு ஒரு 20 அல்லது 30 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நான் ட்ரைனிங் கொடுக்குறேன். ஓகே. ஃப்ரீ கிளாஸஸ் மாதிரி எடுக்கிறேன். இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங்கோட அவேர்னஸ் வரணும் அப்படின்னு சொல்லி. The Tanjavur Marathas, when they took over the Tanjavur region, அவங்க வந்து they never forced anything on the locals. இங்கே உள்ள மக்களை அணைச்சிக்கிட்டாங்க. இங்கே என்ன ஆக்சுவலி கல்ச்சர், இங்கே என்ன ஒரு பண்டிகை என்ன கொண்டாடுறாங்க, அந்த பண்டிகை ஆடி பெருக்கும்பாங்க, அந்த பண்டிகையெல்லாம் கொண்டாடினாங்க. தஞ்சாவூரில் என்னென்ன பண்டிகை கொண்டாடினாங்க அதை வந்து அரமனையிலையும் பண்ணாங்க. Has he drawn inspiration from any buildings? He's widely traveled. மனோரா பில்டிங் ஆக்சுவலி நெப்போலியன் வின் பண்ணும்போது அவருக்கு பாராட்டு தெரிவிக்காம ஒரு மனோரா பில்டிங் ஒன்று கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தஞ்சை சரஸ்வதி மகால் லைப்ரரியில் ஏறத்தாழ ஒரு 40,000 சோடிகள் சேமித்து வச்சிருக்காரு. 40,000 சோடிகளை சேமித்து வச்சிருக்காரு. ஒவ்வொரு சோடியிலையும் அவரோட கையெழுத்து இருக்குது, கையொப்பம் இருக்குது. 40,000 சோடியிலையும் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றையும் அவர் படித்து பார்த்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்காரு அதெல்லாம் சேமிக்கிறது. You being from the same dynasty, do you think you're able to match what your ancestors did? அவங்க பண்ணது வந்து அந்த காலத்தில் வந்து ஹெர்பல் கலர்ஸில் பண்ணாங்க, நேச்சுரல் கலர்ஸில் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் 300-400 இயர்ஸ் பெயிண்டிங் இன்னுமே காலத்தால் அழியாமல் இருக்குது. ஸோ அந்த ஹெர்பல் கலர்ஸ்லாம் எங்களுக்கு கிடைக்கல. கிட்டத்தட்ட நாங்கள் அது மாதிரி கொண்டாடுறதுக்கு முயற்சி பண்ணி நல்லாவே பண்ணிக்கிட்டு இருக்கோம். Growing up in a South Indian household, I have seen these Tanjore paintings literally on every house that I have been to, whether it is the Ramar Pattabhishegam or whether it is a small Krishna's image or whether it is the Tirupati Balaji. And today when I think about it, that I am in a place where this originated, and here is a person who is from the lineage who even started the Tanjavur painting. I'm nothing short of saying I'm amazed, sir. Thank you very much. I can only imagine how this place was 300-400 years ago with all its grandeur and the paintings that your ancestor Raja Sarfoji did. Tanjavur as a region has seen a lot of dynasties. You've had the Cholas, you've had the Vijayanagara kingdom, you've had the Nayaks, and of course the Tanjavur Marathas. And the entire region's art, architecture, and food has been influenced by these dynasties. 3 of Raja Sarfoji's palace cooks, Narayana Ayya, Chimnu Appa and Butler Venkataswamy, they are known to have doled out these recipes in an oral statement or Jabani as it was called. And it is compiled as the Sarabendra Bhagashastram, which is available at the Saraswati Mahal Palace Library even today. And the recipe that I'm going to be making is mentioned in that book, which is a sesame rice or a til rice. This recipe, as per the book, requires to use a superior quality rice, for which I'm going to be using the classic basmati rice, which has been aged for 2 years. So as the rice is boiling away, I'm going to be roasting some til. As the sesame seeds are getting roasted, make sure to keep a watch on the rice as well.
So the grains are well cooked, and now all we need to do is just let it cool down on a plate. Now while the rice cools down, I'm going to be making a very coarse powder with the sesame. So if you look at the texture here, it's not very fine, it's a little coarse. In fact, I can pound it a little more. But what you essentially want is that little bit of nutty crunch combined with the fine powder that is there in the rice as well. Now I am going to be adding some ghee into this. So when the ghee is nice and hot, add some mustard, some urad dal, some red chilies and curry patta. Thoda sa hing. Give that a good mix. Now is when I'm going to be adding the basmati rice. The rice is getting soaked in all the ghee. I'm going to be adding some salt at this stage. And now some sesame seeds that we just roasted and powdered. And as I'm even holding this, oh my God, the smell is just intoxicating. Be gentle with the rice, especially when you're making a mixed rice like this. The harder, the faster you sort of mix it in, the grain just disintegrates. Make sure you do it halke haath se. So this is done. Raja Sarfaji's rule in Tanjavur is considered the golden period, not just because of his cooking, but for the wonders that he did in the entire city. From art, architecture, from performing eye surgeries to putting together books in the Saraswati Mahal library, he has been a visionary for his days back then and continues to be one even today. Tanjavur is one of those cities in South India where one can see the marriage between the old and the new. If arts and great food is what interests you, it's all here in Tanjavur. It is like one big plate which offers you everything at once. The paintings, the exquisite sculptures, and food to complement it all.